குவிஸ் கொஸ்டின்ஸ் என்னன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். முதல் கேள்வி, அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கப்பட்ட இடம் எது? அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கப்பட்ட இடம் எது? ஆப்ஷன் ஏ பொற்சாலை, ஆப்ஷன் பி அறச்சாலை, ஆப்ஷன் சி அக்கச்சாலை, ஆப்ஷன் டி புறச்சாலை. அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கப்படும் இடம் எது? கேள்விக்கான சரியான பதில் அக்கச்சாலை. இரண்டாவது கேள்வி, திருநெல்வேலியில் தமிழின் பால் ஈர்க்கப்பட்ட அயல்நாட்டு அறிஞர்கள் யார்? ஆப்ஷன் ஏ கால்டுவெல், ஆப்ஷன் பி அனைத்தும் சரி, ஆப்ஷன் சி ஜியு போப், ஆப்ஷன் டி வீரமாமுனிவர். திருநெல்வேலியில் தமிழின் பால் ஈர்க்கப்பட்ட அயல்நாட்டு அறிஞர்கள் யார்? கேள்விக்கான சரியான பதில் அனைத்தும் சரி. கால்டுவெல், ஜியு போப், வீரமாமுனிவர். மூன்றாவது கேள்வி, திருநெல்வேலியில் சீமைகளும் கவிகளும் என்ற கட்டுரை எத்தனை ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது? ஆப்ஷன் ஏ 65 ஆண்டுகள், ஆப்ஷன் பி 50 ஆண்டுகள், ஆப்ஷன் சி 60 ஆண்டுகள், ஆப்ஷன் டி 70 ஆண்டுகள். திருநெல்வேலியின் சீமைகளும் கவிகளும் என்ற கட்டுரை எத்தனை ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில் 70 ஆண்டுகள். இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம். தென்னாட்டு சிங்கம் என்று போற்றப்படுபவர் யார்? தென்னாட்டு சிங்கம் என்று போற்றப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ வ.உ.சி., ஆப்ஷன் பி முத்துராமலிங்க தேவர், ஆப்ஷன் சி சுப்பிரமணிய சிவா, ஆப்ஷன் டி திலகர். தென்னாட்டு சிங்கம் என்று போற்றப்படுபவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் முத்துராமலிங்க தேவர்.